ஸோ இந்த டேங்க்ல வந்து ஒரு புது ஸ்பீஷஸ் வாங்கி விட போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த டேங்கோட அக்வாஸ்கேப்பிங் பற்றி பார்த்துருந்தோம். அந்த டேங்க்குக்கு நான் ஒரு புது ஸ்பீஷஸ் வாங்கி போடுறதா அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்பீஷஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கண்டிப்பாக மீன் இல்லை. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது என்னென்னு சில பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது என்னன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ தெரியுதா, நீங்கள் கெஸ் பண்ணதுன்னா? ஸோ இதுதான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கலங்களாக தான் இருக்குது. நான் ஒன்ஸ் டேங்க்கில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஷ்ரிம்ஸ்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியோ கேரடினா வெரைட்டிஸு. தெரியுதா இப்போது? அது வருது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நார்மல் கண்டிஷனுக்கு செட் ஆகும். ஸோ அந்த ஷ்ரிம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது, பிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளூ இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் கலர்ஸ் தான். இந்த ஷ்ரிம்ஸ் வந்துட்டு நம்ம இந்த டேங்க்கில் விட போகிறோம். அதுதான் வந்துட்டு நான் புது ஸ்பீஷஸ்ன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை கரெக்டாகவும் கெஸ் பண்ணியிருந்தீங்க. வாங்க இதை டேங்க்கில் போட்டுட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து டெம்பரேச்சருக்கு செட் பண்ணுறேன். ஏன்னா இதை அப்படியே வச்சா தண்ணி வழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அக்ளமேஷன் பண்ணணும். அதாவது ட்ரிப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போடணும். அதுவும் எப்படின்றத நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டேன். இதில் இருக்கிறது தெரியும். ஸோ இதில் தண்ணி எடுத்துட்டேன். ஸோ எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் தண்ணி வச்சுருக்கேன் டேங்க்கில். இதில் வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காக இந்த ஷ்ரிம்ஸ் வந்து இதில் போடலாம். இது ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால் இன்றைக்கி காலையில் எடுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 1/2 hour இதில் இருக்கட்டும். எதனாலும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செட் ஆகணும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு 1/2 hour இதிலே போட்டு வைக்கிறேன். 1/2 hour கழிச்சுட்டு இதுலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்ளமேஷன் ப்ராசஸ் பண்ணோம். அதாவது ட்ரிப்பிங் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேங்க்கில் இருக்க தண்ணியை வந்துட்டு நம்ம இந்த ஷ்ரிம்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் டேங்க்கில் ஷ்ரிம்ஸ் வந்து விட முடியும். இப்போதைக்கு இது ஒரு 1/2 hour ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். ஷ்ரிம்ஸ் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காக போட்டு 1/2 hour ஆயிடுச்சு. ஸோ டேங்க்கில் இருக்குது. டேங்க்லேருந்து எடுத்துருவோம். எடுக்கிறது தான் ஒரு பெரிய ப்ராசஸ். அது கீழே இருக்கிறத களையாமல் எடுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இதை ட்ரிப்பிங் மெத்தட் படி அக்ளமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டேங்க்கில் விட போகிறேன். ஸோ இப்போ இந்த கண்டெய்னரில் தான் இந்த ஷ்ரிம்ஸ் எல்லாம் போட்டு ட்ரிப்பிங் மெத்தட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் இருக்க வாட்டர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லை, நான் இந்த இதில் ஆல்ரெடி வந்துட்டு டேங்க்கில் இருக்க வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணியை தான் வந்துட்டு இந்த ஷ்ரிம்ஸ்க்கு வந்து ட்ரிப் பண்ண போகிறேன். ஸோ இது கட் பண்ணவே வரல. ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணிப்போம். ரொம்ப டைட்டாக போட்டிருக்கிறதுனால அதை எடுக்கவே வரல. அதனால கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்படி கூட வர மாட்டேங்குது. எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் போயிட்டு வேக்யூம் மாதிரி பிடிச்சிட்ருக்கு. எடுக்கவே வரல. ஸோ 2 கவர் போட்டிருக்காரு சேஃபாக இருக்கணுன்றதுக்காக. இது யார்கிட்டேருந்து வாங்கினேன்றது உங்கள்கிட்ட சொல்லலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். கிஷோர்னு ஒருத்தர். ஸோ அவர் வந்துட்டு இது மாதிரி ஷ்ரிம்ப் ப்ரீட் பண்ணி விற்கிறாரு. அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு அவர் இப்போதைக்கு ரிவேல் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு. எதனாலும் பார்த்தீங்கன்னா அவர் புதுசாக ஸ்டாக் எடுக்க போகிறாராம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் போடுவேன். அதாவது இந்த ஷ்ரிம்ஸோட ப்ரைஸ் வித் அவரோட ஃபார்மோட அப்டேட், அது ஒரு வீடியோவாக வரும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷ்ரிம்ஸ் என்ன ப்ரைஸ் வருது அப்படின்றத கண்டிப்பாக அவர் சொல்லுவார். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு இந்த ஷ்ரிம்ஸோட ப்ரைஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பலை. அவர் சொல்ல வேண்டான்னு வேறு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் சொல்லலை. ஸோ இந்த ரப்பர் பேண்டுமே அப்படி தான் இருக்குது. இந்த கொஞ்சம் மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துடலாம். ஏதாவது ஷ்ரிம்ப் ஒட்டின்னு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு
பிளான்ஸில் ஒரு 2-3 ஒட்டிகிட்டு இருந்தது. எதுவும் ஸ்ட்ரிம்ஸ் இல்லை. பிளான்ஸ்லாம் முதல்ல வெளில எடுத்துடலாம். டக்வீட் இல்லாமல் கொஞ்சம் இருக்குது இதில். நம்ம பிளான்ஸ் வைக்க போகிறதில்ல. எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். அதனால் பிளான்ஸ் எதுவும் வைக்க முடியாது. அதனால தான் வந்து ட்ரிப் ஃபுட் வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சோண்டு ஊற்றிடுறேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ட்ரிப்பிங்க்கு தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதுவும் ஷ்ரிம்ப் போயிடாத மாதிரி பார்த்து ஊற்றணும். ஸோ இப்போ இந்த ஷ்ரிம்ஸ் தெரியுதா? பாட்டமில் எல்லாம் ஒன்றா இருக்குது பாருங்கள். ஸோ இதை அப்படியே இதில் விட போகிறேன். இதில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரிப்பிங் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இப்படி ஜென்டலாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஃபிஷ்ஷஸ் விடும்போது ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணாதீங்க. ஏன்னா ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிடும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஜென்டலாக ரிலீஸ் பண்ண பாருங்கள். ஐ திங்க் ஒரே ஒரு ஷ்ரிம்ப்பு மட்டும் இறந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப குட்டியாக வேறு இருக்குது. ஸோ அந்த ஷ்ரிம்ப்பு மட்டும் இறந்துருக்கு. மற்றபடி எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது. ரொம்பவே வந்துட்டு நுணுக்கமாக எடுக்க வேண்டியதாக இருந்தது. பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குன்னா, எண்ணவே முடியல. ஐ திங்க் அபோவ் 15 தான் இருக்குது. ஆனால் எண்ண முடியல. ஸோ ரொம்ப சின்ன ஷ்ரிம்ப்பும் இருக்குது, மீடியம் சைஸும் இருக்குது, பெருசும் இருக்குது. ஸோ இந்த கவரில் எதுவும் இல்லையா அப்படின்றத நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். எதுவும் இல்லை இந்த கவரில். ஸோ இந்த ஷ்ரிம்ஸை வந்துட்டு இப்போது ட்ரிப்பிங் மெத்தட் மூலயமா வாட்டர் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ குட்டி குட்டியாக ஷ்ரிம்ஸ் இருக்குன்றதை நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் அந்த கவரில் காமிக்கும் போது அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் இந்த ஆங்கிளில், டாப் ஆங்கிளில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, பெரிய ஷ்ரிம்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஷ்ரிம்ப் இருக்குது. மீடியம் சைஸில் ஒரு 5-6 இருக்குது. குட்டியாக ஒரு 5-6 இருக்குது. மொத்தமாக ஒரு 15+ இருக்குது ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ இந்த ஒரு ஷ்ரிம்ப்பு மட்டும் இறந்து போயிருக்கு. அது குட்டியாக தெரியுதா? ஸோ அந்த ஒரு ஷ்ரிம்ப் மட்டும் இறந்து போயிருக்கு. மற்ற எல்லாம் ஓகே. ஸோ இது மாதிரி டியூப் எடுத்திருக்கேன். என்கிட்ட ஒரே லென்த்தாக இல்லை, அதனால் ஜாயின் பண்ணி ஒரு டியூப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஸ்டோனு. ஸோ இந்த ஏர் ஸ்டோன் எதுக்குன்னா வெயிட்டோட வந்துட்டு இந்த தண்ணியில் இருக்கணும்னு. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்லேருந்து எடுத்த தண்ணி தான். ஸோ இந்த தண்ணியில் வந்துட்டு இந்த ஏர் ஸ்டோனை போட்டு ட்ரிப் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல தேவை வந்து இந்த தண்ணி இதுலேருந்து இழுக்கிறதுக்கு காற்று தேவை. ஸோ வாயில் வச்சுலாம் உரியாதீங்க, அது ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு சிரஞ்ச் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிரஞ்ச் போட்டு வலிக்க போகிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ நம்ம எப்படி தண்ணி பம்ப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ பம்ப் பண்ணிகிட்டே இருந்துட்டு விட்டிங்கன்னா தண்ணி வந்துட்டு வழிய ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரிப்பிங் வந்து கண்ட்ரோல் பண்ணி விடணும். அதுக்காக வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கிறேன், சரிங்களா? பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஏர் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இது மாதிரி ஒரு ட்ராப்பாக வர மாதிரி ட்ரிப் பண்ணி விடணும். ஸோ கொஞ்சம் க்ளோஸில் வச்சுக்கிறேன் நான். இது மாதிரி ஒரு ட்ராப்பாக வந்துட்டு இதுலேருந்து வரும். அது எப்படி ஆயிருக்குன்றதை கிட்ட காமிக்கிறேன். ஸோ இதுலேருந்து தண்ணி வந்து இது மாதிரி ட்ரிப் பண்ணணும். ஸோ இதுதான் ட்ரிப்பிங் மெத்தட், இதுதான் அக்ளமேஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ட்ராப்பாக வந்துட்டு இந்த ஷ்ரிம்ப்புக்கு வந்து நம்மளோட இந்த டேங்க்கு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இதில் மிக்ஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் பண்ணணும் ட்ரிப்பிங் மெத்தடு. ஸோ இது ஒரு 30-40 மினிட்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த தண்ணிலாம் ட்ரிப் ஆனதுக்கப்புறம் நம்ம ஷ்ரிம்ப் வந்து தண்ணியில் டேங்க்கில் விட்டுற வேண்டியது தான். இதில் இருந்த வாட்டர் எல்லாமே ஃபுல்லாகவே ட்ரிப் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட வாட்டர் லெவல் ஏறி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷ்ரிம்ப் ஒன்று இருந்தது.
ரொம்ப ரொம்ப குட்டி. இது நேற்று தான் குட்டி போட்ட மாதிரி இருந்தது. அது எக்ஸாக்டாக என்னால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ அது வேற ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் எப்படி எடுத்து போட போகிறேன்னு தெரியல. சாதாரண நெட்டில் போடக்கூடாது. சாதாரண நெட்டில் எடுத்தால் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நான் வந்துட்டு ஒரு டீ வடிகட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அதை வச்சு தான் எடுத்து போடணும். ஸோ வாங்க இந்த ஷ்ரிம்பெல்லாம் வந்து டேங்க்கில் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த ஷ்ரிம்ப்ஸ்லாம் எடுத்து விடலாம். எப்படி பிடிக்கிறதுன்னு தான் தெரியல எனக்குமே. எல்லாமே கீழே போய் செட்டில் ஆயிருக்கு. தண்ணி ஊற்றிட்டு தான் எடுக்கணும் போல இருக்கு. ஷ்ரிம்ப்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு எடுத்து போட்டுட்டே வந்துட்டேன். தனித்தனியாக எடுக்க முடியல. ஒன்று வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. ஸோ ஷ்ரிம்ப்லாம் எப்படி இருந்தது நண்பா? பார்த்தீங்களா? எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் வளரும், குட்டி போடும், எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இந்த சைஸ் வளரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஐ திங்க் இந்த அன்பாக்சிங் வீடியோ, நியூ ஸ்பீஷியஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.